எந்த பக்கம் யார் இருக்கானே தெரியாம ஒரு கடைக்குள்ள விட்டுருக்காங்க. இந்த கடையோட பேரு 90s கிட்ஸுக்கான கடையாம்பா. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம். அந்த காலம் எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு சோசியல் மீடியால தொடங்கி எல்லா இடத்துலயும் 90s கிட்ஸ் ரொம்ப சிலாகிக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா எங்க பார்த்தா 90s மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கா. நாங்கள் மண்ணிலே விளையாடினோம். நான் தூங்கிட்டேன், ஈராயிர குளவிகளுக்கு ஸ்பெல்லிங் சொல்ல வேண்டும் என்று 90s கிட்ஸை கேட்டுக்கொள்கிறேன். டபுள் ஈயா? 2 பைய 3 சுருக்கு பைய அதுல 4 சாத்துக்குடி போட்டு வச்சுக்க. ஈ ஈ ரா ரா ஆ ஆவா ஆ பூரா பேர்ல சட்டையை திறந்து விட்டு டி-ஷர்ட்டா போட்டிருக்கீங்களா? இது என்ன லாஜிக்? ஸ்ட்ரைட் அவுட் 90s. மேட் இன் 90s. நான் யார் தெரியுதா? தெரியுதுனே. நீங்க ஒரு பக்கம் சட்டை கழட்டிட்டு நடக்கும்போது பெரிய ரவுடியா இருப்பீங்க போல இருக்கு. அப்படிதான் தெரிஞ்சுக்கணும். ஜூஸ் இது ஒரு வகையான ஜூஸ் சார். அது 90s ஜூஸ். அது நீங்க சொல்ற பல ஐட்டம் இங்க இருக்கு. இதுல எதை பாக்குறப்ப ரொம்ப டெம்ப்ட் ஆகும்? அப்பளம். இது வந்து ஓல்டன் வேஃபர் மாதிரி சார். வாயில போட்ட உடனே கரைஞ்சிடும். எடுங்க ஒண்ணு. அதுல பாதி எனக்கு கொடுத்துரு. பஜ்ஜில இல்ல அப்பளம். 90s கிட்ஸுக்கு பாவம் கவுண்டர் கூட பாரு எவ்வளவு பழைய கவுண்டர். அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டினேன்? எங்க அவன்? யாரா அவன்? அவங்கள்ட்ட யார்ட்டா கொடுங்க, அவங்களும் டேஸ்ட் என்ஜாய் பண்ணி சொல்லணும். ஈராயிர குளவிகள் பேப்பர் மாதிரி இருக்கு சார். ஒரு நிமிஷம் நீ ஒரு ரியாக்ஷன் கொடுத்தியா? என்னது நீ என்னோட ஒரு முகத்தை தான் பார்த்திருக்கிற, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த மூஞ்சாவது நல்லா இருக்குமா? ஒரு மாதிரி வாய் கெட்டு போயிடுச்சு. வாய் கெட்டு போயிடுச்சு. ஆமா. கிட்ட வந்து பேசாதயா. பேட்ஸ்மேன் அடிக்குது. இந்த பத்தியால டேய் அடப்பாவீங்களா டேய். சரி, இது 90s கிட்ஸ் ஷேரிங். அதான் 90s கிட்ஸ். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. அவங்க சாப்பிடுறது எல்லாமே வந்து அவங்க ஐட்டம் கிடையாது. இட்டாலியன், மெக்சிகன், நூடுல்ஸ், சைனீஸ் எல்லாமே நம்ம ஊர்ல செஞ்சு. அப்படி சொல்லி அவங்களுக்கு கிடைக்கிது சாப்பிடுறாங்க. உங்களுக்கு அப்ப கிடைக்கல, அதுக்கு என்ன பண்றது? நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒண்ணுக்கு வேணா அடிக்கலாம்டா. வேற ஒண்ணு நாம பண்ண முடியாது. இந்த வீடியோ கேம் தான் 1 லட்சம் கேம்ஸ் இந்த ஒரு கார்ட்ரிட்ஜ்ல இருக்கும். அதான் பார்த்தா மொத்தம் 10 கேம்ஸ் தான். அது 1 லட்சம் வாட்டி ரிப்பீட் பண்ணிருப்பாங்க. நம்ம சொல்லும்போது 1 லாக் கேம்ஸ் இருக்கு பாரு இதுல அப்படின்னு பெருமையா பேசிப்போம். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. சார் 1 லட்சம் தடவை ஏமாந்துருக்காங்க சார் கேம் ஆடி. 10 கேம்னு சொல்லிட்டு 1 லட்சம் பேரை வந்து ஏமாத்திருக்காங்க சார். 1 லட்சம் பேரை வந்து ஏமாத்திருக்காங்க. அவர் நீ ஏமாத்ததுன்னு சொன்னத அவர் இன்னசென்ஸ்னு சொல்றாரு. இன்னசென்ஸ் எப்பவுமே இருக்கணும். 1 லாக் கேம்ஸ் நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நான் சொல்லும்போது அந்த ஒரு பெருமை இருக்கு பாத்தீங்களா? சந்தோஷமா இருக்கு. அதுதான் மேட்டருங்க. கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கணும். இப்பயும் ஏமாறீங்க. 90sல ஏமாறனதை விட்டுட்டு 20sல இப்ப வந்து ஏமாந்துட்டு இருக்கீங்க. அது மண்டைய உடைச்சு இன்னைக்கு மாவளுக்கு வைக்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்டா. நாங்க என்ன பண்ணுவோம்னா, இன்டர்நெட்ங்கிற கான்செப்ட் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருமே சேர்ந்து கால் போட்டு சேர்ந்து வீடியோ கேம் விளையாடுறதா. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். நம்ம சின்ன வயசுல ஆடும்போது 4-5 பேர் சேர்ந்து ஆடுவோம். 2 கன்சோல் தான் இருக்கும். ஆனா 10 பேர் அதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. கேட்டுக்க. ஒவ்வொரு கேமும் 2 பேர் ஆடிட்டு அப்புறம் அடுத்தது நீ ஆடு, அடுத்தது நீ ஆடுன்னு ஷேர் பண்ணி ஆடும். அந்த என்ஜாய்மெண்ட் அது வேற லெவல். நீங்க நல்லா பேசுறீங்க. உங்களை நான் இங்க பார்த்த மாதிரியே இருக்கு. விஜயோட சின்ன வயசு கேரக்டரா பண்ணிருப்பேன். அப்படியா? அப்படிச்சா உனக்கு இது தெரியுமா அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறனா என்ன கேட்பீங்க? டூமாங்கோலின்னு வாங்க சார் அது பேரு. அது யாருக்கா தெரியுமான்னு கேளுங்க. என்ன சொல்லிக்கிற? முதுகெலும்புலாம் தெரியுதுடா. முதுகெலும்பு தெரியும். பெருசா இருக்கும். சில கோழி குட்டியோண்டா உள்ள பூ வச்சிருக்கும். அந்த பெரிய கோழியை தான் டூமாங்கோலி. பெரிய கோழி தான் டூமாங்கோலின்னு வாங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. டயல்-அப் இன்டர்நெட் கனெக்ஷன், டயல்-அப் மோடம் அப்படின்னா தெரியுமா? அப்படி வேர்டே கேள்விப்பட்டது இல்ல. இல்லையே. இல்லையா? இருக்குடா, இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேன். டயல்-அப் இன்டர்நெட் கனெக்ஷன் வார்த்தையே இதுல இல்லைங்க. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி. தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிட்டு. ராணி காமிக்ஸ் தெரியுமா? ராணி காமிக்ஸ். காமிக்ஸ்ன்றது புக்கா இருக்கும் சார். ராணி காமிக்ஸ் ஒண்ணாத இல்ல சார். நீ கதை பண்ணத்த முடியும். பச்சை குதிரை கேம் நான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பச்சை குத்துறதா? பச்சை குத்துறத பத்தி கேட்கல தம்பி. பச்சை குதிரை நீ வந்து விளையாடி கேட்டுங்க. பச்சை குதிரை கம் கேர். யோ பச்சை குதிரைனா அதான். பச்சை குதிரை. தம்பி கில்லி தாண்டு பாத்திருக்கீங்களா? விளையாண்டு இருக்கீங்களா? இது நம்ம 90sல பிறக்காதவங்களாம் குற்றவாளி மாதிரி பேசி. கில்லி தாண்டி பாத்திருக்கியா?
ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. புக் கிரிக்கெட் விளையாடி இருக்கீங்களா? விளையாடி இருக்கோம். என்னது புக் கிரிக்கெட்னா? புக்கை வச்சு பேட்டா யூஸ் பண்ணுவோம். அதுல பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. எங்க காலத்துல எல்லாம் பஞ்சு மிட்டாய் இழந்த மிட்டாய் என்ன இப்பயும் அது கிடைக்குது, நானும் சாப்பிடுறேன். பட் அதையே பிரம்மாண்டமா சொல்றது ஏன்? 90s உடையது அப்படின்னு அவங்க ஓனர்ஷிப் எடுத்துக்கிறது கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. காதலுக்கே ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாங்க சார் அவங்க. வாவ். டேய், என்னடா உன் சிஸ்டர் எப்படி பாக்குற? பழைய காலத்துல எல்லாம் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு நான் அவ்வளவு தூரம் ஸ்கூலுக்கு போனது போய் பெரிய விஷயமா சொல்லுவாங்க. அப்புறம் சைக்கிள் வீல் இருக்குல்ல சார், அதை ஓட்டிட்டு போனேன் சார். நாங்க என்ன சார் பண்ண முடியும்? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அவங்களுக்கு மட்டும் தான் இசை சொந்தம் மாதிரி. இப்போ 90s ARR இளையராஜா, இப்போ என்ன இளையராஜா பாட்டு போறாரு, நாங்களும் தான் வைப் பண்ணிருக்கோம். நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாறு. 90s கிட்ஸ் தான் இன்னசென்ட்டா அப்படின்னு சும்மா வந்துட்டு பேச தெரியல. லவ் பண்ண ஒரு பொண்ணுட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணல, பேச தெரியல, அவ்வளவுதான். அதுக்கு எதுக்கு ஹைப்? ரொம்ப போட்டு அடி அடின்னு அடிக்காதம்மா, எனக்கே மனசுக்கு சங்கடமா இருக்கு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. 90s கிட்ஸ் பத்தி டாக்கே இருக்காது சார். ஆனா அங்க வேணும்ட்டே 90s கிட்ஸ் டாக்க கொண்டு வந்து ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த காலத்துல நாங்க இப்படி பண்ணோம் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? தெரியும் வேண்டாம் தெரியும். என் கசின் அப்பெல்லாம் நான் வந்து கிரிக்கெட் விளையாட போவேன். போ, யார் வேண்டாண்டா, இப்பயும் போடா, கிளம்பி போ, சோம்பேறி. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அவங்க காலத்துல தான் டீச்சர்லாம் ஸ்ட்ரிக்டா இருந்தாங்களாம், அடிப்பாங்களாம். நான் வந்து கொட்டு வாங்கினேன், நான் வந்து அரை வாங்கினேன், நான் ஹோம்ஒர்க் முட்டி போட வச்சாங்க. நானும் அதே 2 மணி வெயில்ல தான் தொண்டை தண்ணி வத்த கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கேன். சோ அது ஒரு பெரிய விஷயமா உலகத்துல எவனுமே பண்ணாத மாதிரி அவங்க பேசுறது. ஏன்பா இவ்வளவு பெருமை? சும்மா 3 நாள்ல ஓகே சொல்ற கதையா இருக்காதப்போ மினிமம் ஒரு வருஷம் அந்த பொண்ணை பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, அவங்க யாரா லவ் பண்றாங்களா, அவங்களால பேச முடியுமா, அதுக்கப்புறம் லவ் அப்படின்ற விஷயத்த சொல்லுவோம். ஆனா அதுக்குள்ள அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2Kல ஒரு குழந்தையே இருக்கு. டேய் போடா, தள்ளி போய் உட்கார போடா. அசிங்கப்பட்டதுக்கு அந்த பொண்ணு அங்க இருக்கும், இவர் இங்க இருக்கதே அதுக்கு தெரியாது. ஆமா ஆமா, இந்த லவ்வுக்கு நீங்க பாவம் அவர் அவ்வளவு அக்யூஸ் பண்றீங்க. லவ்னு ஏன் சொல்றாங்க அத? எனக்கு லவ், அந்த பொண்ணுக்கு லவ் இல்ல. அந்த பொண்ணு எனக்கு காதலிக்கங்கிற அவசியம் இல்லை. எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. என்னால போய் அந்த பொண்ணை பேசுற துணிச்சல் எனக்கு இல்ல. அவகிட்ட போய் நான் கொடுத்தேன்னு இந்த லெட்டரை கொடுத்துட்டு வாடா. நீங்களே போய் கொடுக்க வேண்டியதானே அவகிட்ட? அதுக்கு தைரியம் தான் அவர் போய் கொடுக்க மாட்டாரா? ஒரு பொண்ணை பார்த்து கொண்டிருப்பதில் கூடிய பரவசம் உங்களுக்கு கிடைக்கலங்கிற. அது அழகு தான் சார், நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா பாத்துக்கிட்டே இருந்தா கோழைத்தனம் மாதிரி தான் சார் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. 2K காதல் என்ன பண்றாங்க? பெஸ்டீஸ்ன்ற ஒரு கான்செப்ட கொண்டு வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். உங்களுக்கு பெஸ்டீஸ் இருந்தாங்க இல்ல, அந்த கான்செப்ட கொண்டு வந்தது 2K கிட்ஸ் தான். அந்த மாதிரி ஒரு பெஸ்டீஸ். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இவனை கொன்னுடலாமா? அப்பவே நாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தோம், நாங்க ரொம்ப நிம்மதியா இருக்கோம். இடத்த பாக்குறத விட ஒரு ரீல் எடுத்து போட்டாதான் என் நாள் கம்ப்ளீட்ன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு ஒரு 2K கிட்டா இருக்கணும்ன்ற ஆசை சத்தியமா இருந்தது இல்ல. அசைன்மெண்ட்ஸ்லாம் தந்துருவாங்க, அது வேற ஒரே தலைவலியா இவங்க என்ன காலேஜ்ல என்ன பண்ணாங்க? ஏன் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது? இல்லங்க, ஒரே டைம்ல 4 பொண்ணை கரெக்ட் பண்றது அது ஒரு தலைவலியா இருக்குல்ல. நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கசில போய் நில்லு. ஓகே பாஸ். டேர்ம்ஸ் எல்லாமே தான் ரொம்ப ஒரு மாதிரி. உங்கள மாதிரி ஆளுங்களால தான் தூரத்துல இருக்க பொண்ணை ரசிச்சே காதலிக்கிற ஒருத்தனை கேவலமா பேச முடியும். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.